அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் அசைக்க முடியாத காரியத்தையும் நடத்தி காட்டக்கூடிய ஒரு மேஜிக் மந்திர வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் தள்ளி வச்சு தூக்கி போட்ட அந்த விஷயத்துக்காக நீங்கள் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க. அல்ஹம்துலில்லா. நீங்கள் எதை நாடுறீங்களோ அதை அல்லாஹ் உங்களுக்கு சாத்தியமாக்கி தருவான். இந்த வார்த்தைய சொல்லி கிடைக்கல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா, அல்லாஹ் தஆலாவே ஒரே ஒரு ஒற்றை வார்த்தையில தான் இந்த உலகத்தையே உருவாக்குனானாம். அப்படிப்பட்ட வார்த்தைய தான் நம்ம சொல்லப் போறோம். இன்னும் எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தைய சொன்னா நம்மளோட வாழ்க்கையில எதுவும் நடக்கும். மேஜிக் மிராக்கிளை ஏற்படுத்தும். இது எனக்கு நடந்தது உண்மைதானா அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய அளவிற்கு நம்மளோட வாழ்க்கையில அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன்னா, இந்த ஒரு திக்ர நானும் ஓதி பலனடைஞ்சிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். எந்த நேரத்திலும், எந்த இடத்திலும் இந்த வார்த்தைய சொன்னா நமக்கு நடக்குது. இத நான் கண்கூட பார்த்துருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் சொல்லுங்க. எப்பல்லாம் நீங்க எத ஆசைப்பட்டாலும் சரி, கஷ்டமா நீங்க நெனச்சாலும் சரி, எது உங்களுக்கு தோணுனாலும் இந்த வார்த்தைய சொல்லுங்க. ஏன்னா, இந்த வார்த்தைக்குள்ள அந்த எல்லா விஷயங்களுமே வந்துரும். அப்படிப்பட்ட அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இதை எப்படி ஓதணும் அப்படின்னா, இஷாவுக்கு பின்பு இந்த 2 குர்ஆன் வசனத்தையும் 1000 முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்கள். எந்த விஷயம் சாத்தியமாக வேண்டும் என்று நாடுகிறீர்களோ, அதை அல்லாஹ் சாத்தியப்படுத்தி தருவான். அது என்ன வார்த்தை அப்படின்னா, 1 குன் ஃபயக்கூன். 2வது இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த குன் ஃபயக்கூன் அப்படிங்கிறது ஒரு மேஜிக் வார்த்தை தான். அதிசயத்த நடத்தும். கண்டிப்பா இந்த வார்த்தைய நீங்க சொல்லி பாருங்க. இதுக்கு ஏராளமான வஜீஃபா இருக்கு. நெறைய நக்ஷ் கூட இருக்கு இதுல. குன் ஃபயக்கூன் தொழுகை கூட இருக்கு. நெறைய அமல்கள் இந்த குன் ஃபயக்கூன வச்சு இருக்கு. நம்ம இந்த குன் ஃபயக்கூன திக்ர் தான் செய்ய போறோம். 1000 முறை நம்ம ஓதப் போறோம். அதுவும் இஷாவுக்கு பின்னாடி நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி தான் இந்த அமல செய்யணும் என்பதாக சொல்லப்படுது. அதோட சேர்த்து இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எல்லா பொருட்களின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான் அப்படிங்கிற இந்த வார்த்தைய 1000 தடவ ஓதணும். 2யும் தனித்தனியா நீங்க ஓதிடுங்க இன்ஷா அல்லாஹ். அதோட இந்த இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் இருக்கு பாருங்க. நீங்க ஒரு தடவ நியத்து வச்சு இத ஓதி முடிச்சு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளவு ஒரு சந்தோஷத்த கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கும். நெறைய நடக்காத விஷயங்களை எல்லாம் நடத்தி தரக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கும். கஷ்டங்கள், சிரமங்களை எல்லாம் அப்படியே பனி போல அப்படி விலக்கி விட்டுரும். அந்த அளவு ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை இது. கலிமால கூட இந்த வார்த்தை வரும் இல்லையா? இந்த வார்த்தைய எந்நேரமும் சொல்லுங்க. எல்லா இடத்துலயுமே நீங்க சொல்லுங்க. நெஞ்சில கைய வச்சு நீங்க சொல்லுங்க. அந்த ஒரு விஷயத்த அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியாக்கி தந்துருவான். எந்த விஷயம் சிரமமா நீங்க உணர்றீங்களோ இந்த வார்த்தைய சொல்லிருங்க. எந்த விஷயத்துல வெற்றி கிடைக்கணுமோ இந்த வார்த்தைய நீங்க சொல்லுங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா தான் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவனா, பெரிய சக்தி வாய்ந்தவனா இருக்கிறான். அத சொல்லி ரப்புகிட்ட அந்த பிரச்சனைய ஒப்படைக்கும்போது கண்டிப்பா அல்லாஹ் தஆலா அத கபூலாக்கி தருவான். எனவே இந்த ஒரு அமல் ரொம்ப சின்ன அமல்னு நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எளிமையான ஒரு அமல தான் நான் சொல்லியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா எல்லாருமே செய்யலாம். ஆனா இத தூய்மையா இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கும்போது செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்ஷா அல்லாஹ். எனவே இஷாவுக்கு பிறகு இந்த அமல முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க. அந்த துஆவுல எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதுல ஸ்பெஷலா என்னையும் சேர்த்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இதுபோல சிறந்த வஜீஃபாக்களுடைய தொகுப்புகள் உங்களுக்கு கிதாபா வேணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கிதாப் ஒவ்வொரு வீட்லயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.